எங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. சங்கீதம் 139:11. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிருதயங்கள் என்னை உணர்த்தும் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி இயேசப்பா. எங்களுடைய குடும்பத்தின் காரியங்களோ ஊழியத்தின் காரியங்களோ எதுவாயிருப்பேன் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குற ராஜா. ஆமீன். உம்முடைய ஆலோசனைக்கு அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் சொல்லுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளாக அப்படியே நாங்கள் கீழ்ப்படிவோம் ராஜா. எந்த ஒரு காரியமானாலும் தேவ சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆமீன். என் தகப்பனே, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் எங்களை வழி நடத்துங்க அப்பா. உம்முடைய ஆலோசனையில் எங்களுக்கு சமாதானம் இருக்கும், எங்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஆமீன் தகப்பனே. எந்த விதமான கலக்கமோ பயமோ இருக்காத ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இவ்வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. நாங்கள் சுயபுத்தி நம்பி இராதபடிக்கு அப்பா எங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். முடிவு உம்முடையதா இருக்கட்டும் என்றாச்சா. நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் ஆலோசனை கர்த்தராய் நீர் இருந்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. மேக ஸ்தம்பமும் அக்கனி ஸ்தம்பமாய் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து அருளும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ராஜா. நோய் தொற்று எதுவும் வராதபடிக்கு தேவரீர் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஆமீன். என் தகப்பனே, உமக்கு நன்றி. எல்லையிலே பணிபுரிகிற ஒவ்வொரு இராணுவ வீரருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாவதாக. யுத்தங்கள் ஓயட்டும். இஸ்ரேலை ஆசீர்வதிங்க. உலக நாடுகளில் எல்லாம் உடைய ஆலோசனை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க திட்டம் கொடுங்க அப்பா. உம்மிடத்திலே ஆண்டவரே ஆலோசனை பெற்று செயல்படக்கூடிய கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. உலகத்தின் தேசத்தின் அதிபர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா தகப்பனே. அவர்கள் சுயமாய் யோசிக்காதபடி தேவ சமூகத்தில் ஆலோசனை பெற்று செயல்பட கிருபை தர வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.